1962ல் ரிலீஸ் ஆன சூப்பர் ஹிட் திரைப்படம் படித்தால் மட்டும் போதுமா திரைப்படத்தில் கோபால் கதாபாத்திரத்தில் கதாநாயகராக மறைந்த நடிகர் சிவாஜி கணேசன் ஐயா அவர்கள். சிவாஜி கணேசனின் மனைவி மீனா கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகர் ராஜசுலோக்ஷனா அவர்கள். ராஜு கதாபாத்திரத்தில் இரண்டாவது கதாநாயகராக மறைந்த நடிகர் கே பாலாஜி ஐயா அவர்கள். சீதா கதாபாத்திரத்தில் பாலாஜியின் மனைவியாக நடிகை சாவித்ரி அம்மா அவர்கள். மூர்த்தி கதாபாத்திரத்தில் சாவித்ரியின் அண்ணனாக மறைந்த நடிகர் எஸ்.பி. முத்துராமனையா அவர்கள். கைலாசம் கதாபாத்திரத்தில் மேரேஜ் புரோக்கராக மறைந்த நடிகர் எம்.ஆர். ராதா ஐயா அவர்கள். குந்தவை கதாபாத்திரத்தில் எம்.ஆர். ராதாவின் மகளாக மறைந்த நடிகை மனோரமா ஆச்சி அவர்கள். ஆண்டாள் கதாபாத்திரத்தில் மனோரமாவின் அம்மாவாக நடிகை சி.கே. சரஸ்வதி அவர்கள். ராவ் பகதூர் கதாபாத்திரத்தில் மீனாவின் அப்பாவாக நடிகர் எஸ்.வி. ரங்காராவையா அவர்கள். எஸ்.வி. ரங்காராவின் மனைவி கதாபாத்திரத்தில் நடிகை ஏ.வி. ராஜம்மா அவர்கள். ஜமீன்தார் கதாபாத்திரத்தில் சிவாஜியின் அப்பாவாக மறைந்த நடிகர் எஸ்.வி. சஹஸ்ரநாமம் அவர்கள். ஜமீன்தாரின் மனைவி கதாபாத்திரத்தில் நடிகை கண்ணாம்பா அவர்கள். சக்கர கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகர் ஏ. கருணாநிதி ஐயா அவர்கள். இந்த மூவி யாருக்கெல்லாம் பிடிக்குமோ வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு இந்த மூவியில் உங்களோட ஃபேவரட் சாங் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய மெமரிஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பபாய்.